பக்கத்துல திருப்பதிப்பா. திருப்தியான சாப்பாடுங்க. அரிசோ உணவுன்னு கேள்விப்பட்டேன். ஆனா இன்னைக்கு தான் சாப்பிட்டேன். சாப்பாடு குறையா சொல்ல முடியாது. என்ன ஒண்ணு ரசம் தான் தண்ணியா வச்சுக்கிறாங்க. ரசம் தண்ணி இருக்குது. கண்ணே வந்து. எலில நிக்கல மனாரே ஓடுது. அது தண்ணி எடுக்கிறதால ஓடுதா? நான் முன்னாடி கட்டி கட்டியா வைக்கிறேன் தெரியுமா? சுத்தி எத்தி நடிங்க இருக்கறேன். அட பாவி அது ரசத்துல இருக்கிற புளியம் கொட்டுடா. புளியம் கொட்டாது. ஆமாண்டா. ஐயா அதுவே பரவாயில்லைங்க. அப்பத்துல ஒரே உப்பு. அறிவாளி பாணி. அறிவாளி. அப்பளம் உப்பா இருக்கல பண்ண எப்படி இருக்கும்? உப்பு வரைக்கும். ஆமாண்டா. அவங்க சமையல்காரரு சாமார்த்திகார மனுஷன். ஏண்டா இந்த வடியை எண்ணெயிலே சுட்டுக்கறான் பாரு. தண்ணில சுடுவாரு எண்ணெய். வடிய. அவர் குடும்பம் நம்ம பார்த்தனே நாங்க போறேன். ஏங்க அவர் குடும்பம் நான் பார்த்தனே. தண்ணில சுடுறாரு. பாக்கணும்டா. ஏமா திருப்தியா சாப்பிட்டியா? என்ன சாப்பிடுற அண்ணா? என்னம்மா? அளவுக்கு மீறி சாப்பிட்டேன். மூக்க பிடிக்கிற அளவுக்கு சாப்பிட்டேன். தங்கச்சிக்கு தூக்கமா ஐயோ படுமா. அப்ப கனெக்ஷன் குடுத்துறலாம் படுனியா. ஃபேன் கனெக்ஷன் குடுத்துறேன். ஃபேன் விட்டா போதுமா? என்ன படுமா. அரசல விடுவா. வேகடா இருக்கு முன்னுக்கு. போய் படு. பக்கத்துல நீ தாங்க என்ன எனக்கு வேகடா. நான் விசிறி விடுறேன் போ. அண்ணா தூக்கம் அதிகமா வருது. நான் தூங்க போறேன். போய் தூங்குமா. சர்வ ஜாக்கிரதை காவலுக்கு சொல்லு. ஏய் யார் மச்சான்? அவன சொல்லிக்கிறேன் நீ சொல்லு. மச்சான் நீ ஓடுற. நீ மச்சானா? நான் வெட்டேன். ஆமா. நான் கூப்பிட்டேன். அப்போ சொல்லு மச்சான் யார் சொல்ற? டேய் ஐயா கூப்பிடுறாரு. ஊங்கறானே. சரி விடு. டேய் என் தங்கை உறங்க போகுங்க. சர்வ ஜாக்கிரதை. காவல் 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 ஜாக்கிரதை. காவல் தம்போ. 3 காவல். டேய் சோசமா உறங்க போறங்க. காவல்ல சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும். தூங்கிட்டு போறேன். பாராவுடா. அதிகமா சாப்பிட்டாங்க தூக்க வருதா? எதுக்கு ரெண்டு பேரும் ஒண்ணா கஷ்டப்படணும்? ஏமா 1 மணி நேரம் நீ படு, நான் காவலுக்கு இருக்கறேன். அப்புறம் 1 மணி நேரம் நான் படுறேன், நீ காவலுக்கு. சூப்பர் மச்சான். படு. நாடா நாடா இல்ல கேபிள். 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கிட்டா. டேய் இப்பதான்டா பார்த்தேன். 2 மணி நேரம் ஆயி போச்சு. அதுல 2 மணி நேரம் ஆயி போச்சு. உன் பிரிவு முடிஞ்சு போச்சு. இப்போ ஏன் பிரிவு? காவலுக்கு ஜாக்கிரதை. சரி படு பாராவு சார் தம்பி. ஏந்திர 3 மணி நேரம் ஆயி போச்சு. ஏந்திர 3 மணி நேரம் ஆயி போச்சு. ஏந்திரா. அம்மா நேரமா தூங்கிட்டா. நாக்க பொறாம போச்சிருக்கீங்களும் ஒருத்தவங்களும் வாங்க முடியாது. நம்ம நாட்டுக்கு சண்டை. நம்மள மீறி யாரு உள்ள போறாங்க? 2 பேரும் தான் தூங்குவோம். இவனுக்கு எவ்வளவு ஆணவருக்கும் எவ்வளவு திமிரு இருக்கும். என் தங்கை உறங்கும் போது என் தங்கன் கழுத்தலுக்கு முத்தாரத்தை திட வந்திருப்பான். அதானே இவனை சும்மா விடக்கூடாது. 1000 ரூபாய் கொடுத்து விடு. பாவி இப்ப நீதிமன்ற தண்டனை. மகள் நெடுஞ்சாங்க வந்துருச்சு. அரண்மனையில திற முந்துட்டான். ஆமா யாரு கொடுத்த? நாங்க யாரு பிரிச்சடிக்க பயில வச்ச கை கலமா புடிச்சிட்டாங்க. இவனை சிறையில நீங்கள் இந்த திருடனை ஆலமரத்துல யாரும் முறுக்கு கட்டிக்கிறாங்க. அவுட் பண்ணுங்க. அதுதான் டெய்லி
குமுறல் வாங்க ஓஹோன்னு வருது நீ குடு இப்படியே குட்டு ஓடி கல்வன் என்று சொல்கிறான். அட்டென்ஷன் ஐயா இருந்தா தெரியல முகத்தொழிலும் கட்சிகளை எங்க பார்த்து மாட்டாங்க மகாராஜா இவன் திருட மாதிரியாகிறான் நீ எந்த நாடு? கலிங்க நாடு ஐயா, பலிங்க பேர் வச்சுக்கிறான் பாரா பெருமாள் கோயில் செவராட்டா கலிங்க நாடு பலிங்க என்னடா டங்கம்மா லவுடியோ போல் கலிங்க நாட்டு பலிக்கரை. எங்கள் நாட்டுக்குள்ளே புகுந்து அந்தபுரத்திலே எங்கள் மகள் உறங்கி விட்டு இருக்கான கட்டு காவலை மீறி இவர்கள் கட்டு காவலை மீறி எங்கள் மகள் கழுத்திலே ஜொலித்து கொண்டிருந்த முத்தானத்தை கலந்து அவசியம். மன்னா என்னுடைய நாடு வறட்சி நாடாக காட்சியளிக்கின்றது. என்னுடைய நாட்டு மக்கள் எல்லாம் பசியும் பட்டினியுமாக வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய பசியை தீர்க்க வேண்டும். ஆகையால் எந்த நாடு செழிப்பாக இருக்கிறதோ அந்த நாட்டுக்கு செல்வேன். அந்த நாட்டிலே சென்று கொள்ளையடித்து வந்து என்னுடைய நாட்டு மக்களை காப்பாற்றுவது வழக்கம். இன்றைய நாட்டுக்கு வந்தேன், கொள்ளையடிக்க வந்தேன், கொள்ளையடிக்க முடியவில்லை, அகப்பட்டுக் கொண்டேன். வந்தது தவறுதான். சச்சின் டெண்டுல்கர் 100 ரன் வரலாம். தவறு செய்த தண்டனை அனுபவித்தே தர வேண்டும். சரியான தண்டனை இவனுக்கு அவர் என்ன தவறு செய்தார்? எதுக்காக அவருக்கு மரண தண்டனை சொல்வாயா? இதுதான் குழந்தையில எருகுபால் ஊத்தி சாவடிக்கலான்னு நினைச்சேன். நீதிமன்றத்துக்குலாம் பெண்கள் வரக்கூட தெரியுது. ஏன் வந்த? இந்நாட்டில் அவர் வரவில்லை, நாட்டு மக்களில் நான் ஒருவராக வந்திருக்கிறேன் நீதி கேட்பதற்காக. நாட்டு மக்களில் ஒருவரா நீதி கேட்க வந்துருக்கியா? என்ன நீதி கேட்க போற? அவர் என்ன தவறு செய்தார்? எதுக்காக அவருக்கு தண்டனை? அரண்மனையில் புகுந்து முத்தாரத்தை களவாட துணிஞ்சு இருக்கிறான். ஏன் திருநாரு? ஏன் திருநா? வறுமை இல்லாத கொடுமை, ஆ. பட்னி, பஞ்சம் ஏற்பட்டு ஒரு பொண்ணு லூசா கிட்டியா? எல்லாரும் போய் திருட ஆரம்பிச்சா திருடன் ஆயிட மாட்டாங்க. எல்லாரும் திருநாமட்டா. அவர் ஆரத்துக்கு திருநாமத்துக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? அவர் நாடு வறுமையில் இருக்கிறதால திருட்டாரு. சரியா? தெரியாம செய்த தவறு. இந்த நேரத்துல ஒரு விடுகதை போடுறாரு. என் விடுகதைக்கு யாரு சரியான பதில் சொல்றாரு? பணம் 10,000 பரிசாக நான் பண்றேன். விடுகதைக்கு பதில் சொன்னா பணம் 10,000. 10,000. என்ன விடுகதை? சொல்லுமா. நம்ம நாட்டுல ஏராளமான மாந்தோப்பு இருக்கு. ஆமா. ஏராளமான கனிகள் கனிகள் இருக்குது. பலத்த காவல் இந்த கனிகள் களவு போகிறது. அந்த கனிகள் களவு போகாம இருக்குன்னா யாரை காவல் வைத்தா கனிகள் களவு போகாம இருக்கும்? யாரை காவலுக்கு வைத்தால் கண்கள் களவு போவாது. யாரை வைக்கலாம்? எனக்கு வந்துடுச்சு, எனக்கு வந்துடுச்சு, எனக்கு வந்துடுச்சு. ஆத்துக்கா போய் வாடா. நாடகம் பாத்துக்கிறாங்க, ஒரே நாத்தடிக்கும். விடுதலுக்கு பதில் நான் சொல்றேன்ற. நீ சொல்றியா? பணம் 10,000 நானே வாங்குறேன். முதல்ல சொல்லு, பணம் வாங்குறியா உத வாங்குறியா அப்புறம் பார்க்கலாம். இப்ப நம்ம நாட்டிலே மாமரங்கள் இருக்கின்றது. ஆமா. பூத்து காய் காய்ச்சி நிறைய கனிகள் இருக்கின்றன. இருக்கிறது. பலத்த காவலுக்கு இருந்து கனிகள் திருடு போகின்றது. போகிறது. அப்படி திருடு போகாமல் இருக்க ஒரு பெரிய மதம் கொண்ட யானை. இது யானை இல்ல, பெரும்பொங்கல் பானை. ஒரு யானையை கொண்டு வந்து வாய்ப்படு முன்னாடி வைத்து விட்டால் திருட வருவான். யானையை பார்ப்பான், பயந்து ஓடி விடுவான். கனிகள் களவு போகாது. 10,000 அமரா தங்கராஜ் 10,000 தமிழ்நாட்டுல இருக்கிற அதிகாரி மொத்தம் இங்க தயாரிக்கிறான். பண்ணாரு பாரு, எங்கிட்டு பிடிச்சாண்டவனா? அதை மட்டும் யானை எடுத்தாந்து நிற்கிறாங்க, திருடம் பார்த்து பயந்து வருவானா? போடுறா போல. திருட வரவன் கொஞ்சம் புத்திசாலியா இருந்து ஒரு தீப்பத்தி எடுத்தாந்து யானை எனக்கு காமிக்கிறான். யானை பயந்து ஓடுறோம். திருடன் திரும்பி போனா திரும்பி போக மாட்டானா? கணிகள் களவு போகாதிருக்க ஆலோசனை அனுபவம் என்ன கேக்குறேன்? நான் சொல்றேன், இதுக்கு சுலமான வழிக்குது. கணிகள் களவு போகாதிருக்குன்னா நம்ம நாட்டுல மாந்தோப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கிறதுனால தானே பூ பூத்து காய் காய்ச்சி பழம் வைத்து திருடி போறான். கொஞ்சால 10 ஜேசி பேர்த்தா மொத்த மாமரத்துக்கு பேத்தி எடு. எங்க பாவி முதலுக்கு மாத்தம் பண்ணதா? ஏம்பா நம்ம தான் முதல்ல வச்சு மரமே வைக்கலையே, ஏன் மோசம்? அடியோட பேத்தி எடுக்க சொல்றீங்க. யோ, மரமே இல்ல எப்படியா போய் திருடுவான்? ஏன் பேசுறீங்க? அடியாரா போகிறான். ஒண்ணும் புரியல. அப்பா, இருவர் சொன்ன பதிலே தவறான பதில். இதுக்கு பதில் நானே சொல்றேன்பா. நம்ம நாட்டுல மாந்தோப்பு ஏராளமான மாங்கனிகள் ஏராளமான பலத்த காவல் இந்த கனிகள் களவு போகுது. கனிகள் களவு போகணும். யார் கவலை வைத்தா கனிகள் களவு பழங்கள் யார் ஒருவன் களவாடுறானோ அதே திருநை காவல் வைத்தா கனிகள் ஏன் களவு போக போறது? சாய் கொடுக்கலான்ற உதாரணம் ஏன் சொல்றேன்னா, அவர் இல்லாத வறுமையில திருட்டாரு. நம்ம நாட்டுல எவ்வளவு பதவி, எவ்வளவு வேலை, ஏராளமா
சந்தோஷமா இருக்கிறது. ஆமா. ஒரு வேலை போட்டு கொடுத்தா அவர் ஏமாத்திட்டு என்னம்மா சொல்ற? அப்பா. ஐயா வேலை வெட்டி இல்லாத இருக்க தானே திருடுறான். வேலை போட்டு கொடுத்து மாசம் சம்பளம் கொடுத்தா அவன் ஏன் திருட போறான்? அவன் திருடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் சொல்லுது. சந்தர்ப்பம் கொடுங்கப்பா. ஏய், பிறந்த சொன்ன பிறகு அப்படியே செய்து ஆமா. அவன் என்ன பதவி? என்ன மாதிரி பேசலாம்? கோட்டை காவலன், கோட்டையாடி சுத்தி விடுவான். குதிரை படை தலைவன், குதிரையை திருடி போய் வித்துருவான். போர்படை தலைவன். தளபதியாரே, பதவி கிடைத்து விட்டது, அது ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது. கடமையாற்றுவதில் கட்டெருமை போல துருதுருப்பாக விறுவிறுப்பாக இருக்க வேண்டும். ஆட்டுமையா அப்பா என் வாசி மதிச்சு அந்த நல்லவரை மிஸ் பண்ணதை ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்களா, ரொம்ப நன்றிப்பா. சந்தோஷமா இருக்கிறேன். நல்ல வழியா நல்ல விளையாண்ட கல்யாணம் பண்ணிக்குமா? மீண்டும் நந்தவனம் போக கல்யாணம் பண்ணிக்குமா? நல்ல முடிவு நாளைக்கு சொல்றேன். இப்ப வேணும் நந்தவனம்.